இங்கே அண்ணாமலை ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்டு பரஸை பார்க்க போகிறாங்க. அப்போ பரஸ்கிட்ட கேட்குறாங்க, மனோஜுடைய நிலைமை இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம் பரசு அப்படிங்கும்போது, இங்கே பாரு அண்ணாமலை, உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. யாருமே நல்லா தான் இருக்கணும்னு நீ நினைப்ப, உன் மக்க மாதிரி நினைப்பாங்க. ஆனால் மனோஜ் மட்டும் அப்படி இல்லைப்பா. மனோஜ் அப்படியே உனக்கு எதிராக இருக்கிறவன் அப்படிங்கிறாங்க. என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி விஷயத்தில் உண்மையை தான் சொல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்மளை அதை ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரோகிணி இவ்வளவு தடனாக சொல்லுதுன்னா கண்டிப்பாக மனோஜ் தான் காரணமாக இருக்கும். நான் கூட மனோஜும் ரோகிணியும் பிரிஞ்சிருவாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். 2-3 இடத்துல ஒன்றா பார்த்தேன், ஏன் ஒரு ஹோட்டலில் கூட பார்த்தேன். இப்படிலாம் இருக்கிறவங்க ஒன்றா இருந்திருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதானே இருக்குது. இந்த விஜயா தான் அவங்க 2 பேரும் பிரியுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, உண்மைதான். இப்போ கூட இந்த மனோஜ் விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அவனுக்குன்னு தனியாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கான். அதான் ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அந்த முத்தையும் ரவியும் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனை ஏன்டா நான் பெற்றேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் மனோஜ் இருக்கான். அம்மா கேட்டால் அந்த வீட்லேயே அதிகம் அவன் தான் படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ்மேன், அப்படி இப்படி ஆன பூனைங்கிறான். ஆனால் எனக்கு சுத்தமாக மனோஜ் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படிங்கும்போது, அண்ணாமலை இதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம 2 பேருமே நேரில் போய் நம்ம கேட்போம். கண்டிப்பாக அந்த ரோகிணி நம்மகிட்ட உண்மையை தான் சொல்லும் அப்படிங்கிறாங்க. இல்லை பரசு, நம்ம போனால் சரியாக இருக்காது. எப்படியும் கொஞ்ச நாளில் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போவோம், அதை வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை ரொம்ப சோகமாக வீட்டில் இருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை முத்து அப்படிங்கும்போதுப்பா, உன் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவோம்ப்பா, நீ ஏதோ ஒரு கவலையில் இருக்க அப்படிங்கும்போது, இல்லைடா, காலகாலத்தில் ஒரு புள்ள இருந்தால் அந்த வீட்டில் நல்லாயிருக்கும் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வாய்ப்பு இங்கே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ரோகிணி உங்கள் வீட்டு வாரிசு தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உள் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் மனோஜ் வெளியில் இல்லவே இல்லைங்கிறான். ஆனால் அந்த புள்ள மனோஜ் தான் காரணங்குது. ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, எப்பா நாளைக்கு நானும் மீனாவும் நேரில் போகலான்னு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாப்பா, நானும் மீனாவும் நேரில் போகலான்னு இருக்கோம். கண்டிப்பாக அவங்க அம்மாவும் ரோகிணி இந்த விஷயத்தில் உண்மையை தான் சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன்ப்பா. அதுபோக மனோஜை பார்க்க தான்ப்பா ஏமாத்த மாதிரி தான்ப்பா இருக்குது. மனோஜ் அம்மாவுக்காக ஏதோ சொன்ன மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா, நீங்கள் போயிட்டு வர்றது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. காலையில் மீனாவும் முத்தும் கிறிஸை பார்க்குற மாதிரி போயிட்டு கேட்குறாங்க ரோகிணிகிட்ட, நான் உண்மையை தான் சொன்னேன் மீனா, நீங்களும் நம்பலையா அப்படிங்கும்போது ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, எல்லா விஷயத்துலையும் என் பொண்ணு பொய் சொல்லியிருக்கா. நானும் அவள் கூட சேர்ந்தே பொய் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தில் அம்மா உண்மையை தான் சொல்கிறா. உன் வாழ்க்கையை பாருமா, அவர் வேணான்ட்ருக்காரு, நீ அவர் பிள்ளைய வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். இல்லை, நான் மனோஜ் அவ்வளோ விரும்பிட்டேன். எங்களோட காதலோட நினைவே இது தான். இதை நான் என்ன செய்ய மாட்டேன், இல்லாமல் ஆக்க மாட்டேன். இதை வளர்த்து ஆளாக்குவேன். கிறிஸுக்கு அப்போ இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இன்னொன்றுக்கு நான் மனோஜ் தான் அப்போன்னு நான் காட்டியே தீருவேன் அப்படின்ட்டுருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் மனோஜை தவிர மீதி எல்லாத்துக்குமே ரோகிணி சொல்லுது உண்மை தான் நம்புகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வேலையை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, அது பண்ணது பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே நான் போய் சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். இப்போ போய் நான் அங்கே போய் இங்கே போய் நிரூபித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்ட்டிக்கு என்னை பிடிக்கவே செய்யாமல் போயிடும். நான் என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. என் உண்மையான அன்பை நம்பி கண்டிப்பாக மனோஜ் சேருவார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஒரு காலம் அது நடக்காது. மனோஜ் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே எங்கள் அம்மா பிள்ளை தான். நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சால் மட்டும்தான் மனோஜ் தான் அப்போன்னு தெரிய வரும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் ஏற்றுத்தான் ஆகணும். அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே யோசிக்கிறாங்க. உடனே மீனா, நாங்கள் கிளம்புறோம், ரோகிணி பார்த்துக்கோங்க, அடிக்கடி நாங்கள் பார்ப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, ரொம்ப நன்றி மீனா அப்படிங்கும்போது, சரி பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, ரோகிணி, நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், உனக்கு ஒன்றுனா கண்டிப்பாக யார் அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ இந்த முத்து மீனாவும் கூட இருப்பாங்கன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். நீ நம்பலை பார்த்தியாடி. மாப்பிள்ளை கூட இந்த நிமிஷத்தில் உன்னை வேணான்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த வீட்டில் இருக்க முத்து மீனாவும் நீ அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்காங்க. உன் மாமாவும் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கார். அந்த வீட்டில் எல்லாருமே நம்பிக்கையாக இருக்காங்கடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
கண்டிப்பாக நீ ஒரு நாளில் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு நீ போயிடுவ. மனசு மாறி கண்டிப்பாக உன் வீட்டுக்காரரும் வந்துடுவாருடி, இன்னும் ஒன்றும் கவலை இல்லைடி அப்படிங்கிறாங்க. உண்மைதாம்மா, நான் மனோஜ் எப்படியாவது சரி பண்ணி கொண்டுருவோம்மா, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதை நான் பண்ணால் என் மாமியார் அலறுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ண போகிற அப்படிங்கும்போது, ஏம்மா மனோஜ் இவ்வளோ படிச்சிருக்கான்னு தான் பேருமா, ஒன்றா நம்பர் ஒன்றுமே தெரியாதாம்மா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு அவ்வளோ தெரியாமையாடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கும்போது, ஏம்மா உண்மையிலே ஒன்றுமே தெரியாது, படிச்சிருக்காரு அவ்வளோதான், தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வரட்டு கௌரவத்தோடு இருக்கார், அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த கடையே யார் பேரில் இருக்குதுன்னு இன்றைக்கி வரைக்கும் அவர் பார்க்கலாமா அப்படிங்கும்போது, அந்த பர்னிச்சர் கடை யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரோகிணி அம்மா கேட்குறாங்க. என் பேரில் தாம்மா இருக்குது, அது கூட அவருக்கு தெரியல. கடை வாங்கும்போது முத்தோ ரவியோ அவங்களுக்கு வேணும்னு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கடையை விற்றவங்கக்கிட்ட நான் தனியாக பேசி என் பேரில் கடை வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா உங்கள் வீட்டுக்கார் பணம் தர்றாரு, உங்கள் பேரில் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பத்திரத்தை இன்றைக்கி கூட வந்து ஓப்பன் பண்ணி கூட மனோஜ் பார்க்கல அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அதை வச்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் பேச போகிறேன், உனக்கு கடை வேணும்னா என் கூட சேர்த்து வாழு, இல்லையா கடை உனக்கு கிடையாது, நான் கடையை விற்க போகிறேன் வேறு ஆளுக்கு அப்படின்னு பேச போகிறேன் அப்படிங்க. வச்சு வாயை மூடுறி, எவ்வளோ ஆனாலும் நீ திருந்த மாட்டியா கல்யாணி, இங்கே பாரு, உன்னை வேணும், உன் வாரிசு வேணும், நீ வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிற்காங்க பாசத்தில். நீ என்னமோ அந்த வீட்டில் உள்ள சொத்தை வச்சு நீ பேசுகிற அப்படிங்கும்போது, ஏம்மா எடுக்கணும்னா நான் என்றைக்கே எடுத்துருப்போம்மா, மனோஜை நான் விரும்புகிறேன், ஆனால் அவங்க அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கான், அவங்க அம்மா காலம் கொஞ்ச காலம்தான், அவங்களுக்கு அப்புறம் மனோஜ் கூட நான் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லி தான் விட்டுட்டு இருந்தேம்மா. மனோஜ் ரொம்ப ஓவராக பண்ணாருன்னா அந்த கடையை கண்டிப்பாக வந்து நான் நடத்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் மனோஜ் இந்த கடைக்காகவே என் கூட வந்துடுவாருமா அப்படிங்கிறாங்க. நீ திருந்தவே மாட்டடி, திருந்தவே மாட்ட, உனக்கு நல்ல புத்தி தர சொல்லி நான் சாமிகிட்ட கேட்கறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே கிறிஸ் வந்து, என்னம்மா நீங்கள் ஒரே அழுகிறீங்க, இல்லைனா இப்படி கத்தி கத்தி பேசுகிறீங்க, இப்படி பண்ணிங்கன்னா நான் எப்படி படிக்கிறது அப்படிங்க. சரிடா நீ படுறா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி வந்து, இன்னும் வீட்டில் எதுவுமே நம்ம காட்டிக்கூடாது, நம்ம செய்கிறத செய்ய வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே வித்யாவை பார்க்க போகிறாங்க. வித்யாட்ட போய் சொல்கிறாங்க, மனோஜ் வந்து என்ன ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா, இல்லை நான் ஏதாவது தான் பண்ணணுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ எதை பண்ணாலும் நீனா பண்ணு, நான் வந்து பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, மனோஜோட பிள்ளைன்னு நீ சொல்லிட்ட, அதை நான் நம்புகிறேன்டி, அந்த வீட்டில் உள்ளவங்க அநேக பேர் நம்புகிறாங்க, மீனா நம்புகிறாங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும், ஆனால் மனோஜ் வந்து நம்பின மாதிரி இல்லை, இல்லைன்னா ஏமாத்தாரான்னு தெரியாது, அது உன் மனசுக்கு தான் தெரியும் அப்படிங்கும்போது, மனோஜுக்கு நல்லாவே தெரியும் இது அவன் பிள்ளை தான்ட்டு, ஆனால் வந்து இன்றைக்கி நிலைமைக்கு இது பண்ணுறான் அப்படிங்கும்போது, அப்போ முத்து மீனா சொல்கிறாங்கல்ல, அதை நீ நிரூபிக்கப்பாரு சீக்கிரம் அப்படிங்கும்போது, அப்படி நிரூபித்தா கண்டிப்பாக வந்து எங்கள் ஆன்ட்டிக்கு வந்து மேலும் என் மேலே கடுப்பாத்தனாவும் அப்படிங்கும்போது, இப்படி சொல்கிற, அப்போ கடையை மட்டும் எடுப்புன்னு சொன்னால் அவங்க ஆன்ட்டிக்கு ஒரு மாதிரி ஆகாதா அப்படிங்கும்போது, அதுவும் ஆகத்தான் செய்யும், அதான் மனோஜ்கிட்ட மட்டும் நான் தெரியப்படுத்திட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மனோஜையும் வழிக்கு வந்துடுவான் அப்படிங்கும்போது, அது என்னமோ அது வம்பாடு தான், முருகன் வர நேரம் ஆச்சு, நீ கிளம்பு ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கிளம்பிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து கடையில் வந்து ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காரு. அப்போ சந்தோஷ் கேட்காரு, என்ன வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிக்கா மனோஜ் அப்படிங்கிறாங்க. வியாபாரத்தை பற்றி யார் யோசிச்சா, ரோகிணிகிட்ட பணத்தை கொடுத்துட்டேன், அவளும் வாங்கிட்டா, இப்போ கனகா வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கும்போது, வேற என்ன டாராவ அப்படிங்கிறாங்க சந்தோஷம். டாராவனா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, நீ வந்து ஏற்கனவே வாழ்க்கையை நான் முடிச்சுட்டு வரேன், ரெண்டாவது வாழ்க்கையை சிறப்பாக வாழுதேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீனும் அப்படித்தான் அவங்க நினச்ச மாதிரியே தான் பில்டப் பண்ணேன், இப்போ நான் வாழ்க்கையே முடியலை, அதே நீ அந்த ரகத்தில் நிற்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு வச்சிச்சின்னா அவ்வளோதான். சரி, உன்ட்ட 10 லட்சத்தை தந்தாங்களே, ரோகிணிகிட்ட அந்த பேப்பரில் வாங்கிட்டியா வச்சியான்னு கேட்டாங்களா கேட்கலையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டாங்க, என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிகிட்ட எழுதி வாங்கிட்டேன், அது போக அதை நான் கடையில் தான் வச்சுருக்கேன், பத்திரமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதனால தான் அங்கே சாந்திமூர்த்தி ஏற்பாடெல்லாம் பக்காவாக நடந்துகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், சாந்திமூர்த்தி ஏற்பாடெலாம் அவனுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது, யோ அதை கொஞ்சம் தள்ளி போட சொல்லியா, ரோகிணிக்கு இதை தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், ஏற்கனவே பல முறையில் வந்து பல வாட்டி வாங்கியிருக்கு, அந்த கனகாட்டை வாங்கி கட்டியிருக்கு, அதனால் இது லாய்க்கூடாது அப்படிங்கும்போது, யோ அவங்க பல முறை பார்த்துருக்காங்க, அது சரியாக வரல, இந்த முகூர்த்தம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி தான் ஏற்பாடு தெரியுமில்ல ஈவினிங் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ், அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு சொல்லிடு, நான் வேறு ஒரு கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன கடுப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி மேலே தான், ரோகிணி ஏதாவது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நான் தான் அப்போன்னு சொல்ல மாட்டா,
பேசாமல் காரை வச்சு டமார் பண்ணிட்டா அப்படிங்க. யோ உள்ளே போயிடாதியா, தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன பண்ணுறது, நான் கோடீஸ்வரன் ஆகணும்னா ஏதாவது பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கும்போது, யோ கோடீஸ்வரன் ஆகணும்னா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வா, அதை விட்டுவிட்டு பணக்காரியை கட்டி அதில் நீ பணக்காரன் ஆகணும்னா நடக்குமாயா அப்படிங்கும்போது, இந்த ஐடியாவை சொன்னது நீனும் சக்திவேல் சார் தானே அப்படின்னு. நான்லாம் சொல்லவே இல்லை, அவன் ஜோசியக்காரர் சொன்னார், நீ அதை கேட்டால் போகிற, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்னையா பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, இவ்வளோ நாளும் நான் வேலை பார்க்குறேன், வேலைக்கார மாதிரி நடத்தினேன், இப்போ ஃப்ரெண்டு மாதிரி கேட்கையோ அப்படிங்கிறாங்க. யோ என்றைக்குமே என் ஃப்ரெண்டு தான் ஏன் சொல்லி அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே முத்து பக்கத்தில் நிற்காரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு வந்திருக்க அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் அந்த விசேஷத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கலான்னு பார்க்குறோம், பாத்திரம் அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கலான்னு பார்க்குறோம். உனக்கு தெரிஞ்ச நண்பர் பாத்திர கடை வச்சுருக்கார்ல, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்க. உனக்காகலாம் நான் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, நீ என்ன தானடா அப்படிங்கிறாங்க. நீ என் தம்பியார் யாராரு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா நீ பணம் கொடுக்கலாம், நல்லா கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கும்போது, யோ உன் தம்பி தானேயா சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே நானே பார்த்துக்கிறேன், மீனா ஃபோன் பண்ணுற கிளம்புறேன்னு சொல்லிட்டு யாரும் அந்த பாத்திர கடைக்கு போகிறாங்க. நீ மனோஜ் தம்பி தானே தம்பி அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் என்னப்பா ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், அங்கே போனால் ஆத்திரவசத்து கூட நண்பன்னு கூட குறைச்சி தர மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. சார் அவன் அப்படி தான், உங்கள் கடை தான், உன் நண்பன் தானப்பா ஃபோன் பண்ணி சொல்லுங்கும் போது நான் சொல்ல மாட்டேன், நீ கொடுக்கலாம் நான் கொடுக்கணும்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது, தம்பி உங்கள் அண்ணன் வேணால் அப்படி இருக்கலாம், நான் அப்படி இல்லை, நீ என் கூட படித்த பையனோட தம்பி, உனக்கு கம்மியான விலையிருந்து தருவேன், இந்த பாத்திரத்தை வச்சுக்க, நீங்கள் புதுசாக டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அது கூட சேர்ந்து இந்த பாத்திரத்தையும் வச்சு நீங்கள் பாத்திரம் வாடகை கொடுக்கலான்னு பார்க்குறீங்க, கொடுங்க, நல்ல மாதிரி பண்ணுங்கள், என்ன சப்போர்ட்னாலும் நான் எந்த நேரத்துலனாலும் பண்ணுறேன், உங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரி இருக்க மாட்டேன் தம்பி, கண்டிப்பாக உனக்கு நல்லது பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லி பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு குடோனுக்கு கொண்டு போகிறாங்க. மீனா வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, பார்த்தா எப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க விஜயாக்கிட்ட.